அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு ஏஜிஎஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கொல்லி கருவாடு வச்சு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் கொல்லி கருவாடுன்னு சொல்லுவோம் திண்டுக்கல்லாம். இங்கே வந்து சென்னையில் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியாது. இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த குழம்பு தான் இன்றைக்கி வைக்க போகிறோம், கொல்லி கருவாடு குழம்பு. இந்த க்ளீன் பண்ணுறது வந்து இந்த மாதிரி பிச்சு எடுத்துடணும். சென்னையில் இதுக்கு பேர் என்னன்னு தெரியல. நம்ம எங்கள் ஊரில் திண்டுக்கல்லில் வந்து இது கொல்லி கருவாடுன்னு சொல்லுவோம். இது ரொம்ப விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. இது குழம்பு மட்டும்தான் வைக்க முடியும், தொக்கு இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது இந்த கருவாடில். இந்த மாதிரி தோலெல்லாம் உரிச்சா வந்துடும். இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கணும். இதில் முள்ளுலாம் எதுவுமே இருக்காது, நடு முள் மட்டும் இருக்கும். அதை அப்படியே எடுத்து வெளியில் போட்டுடலாம். கருவாடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம். இது இந்த மாதிரி தான் இருக்கும். இதை ஒரு சட்டியில் போட்டு நல்லா கழுவிக்கலாம். அதில் இருக்க மண்ணெல்லாம் வந்துடும். கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு கழுவுனோம்னா அதில் இருக்க மண்ணெல்லாம் வந்துடும். இது அப்படியே ஊறட்டும். இந்த சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து ஊற வச்சிட்டோம்னா நம்ம கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது இப்படியே ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இதை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ புளி வடிகட்டி வச்சுக்கிட்டோம். புளியை கரைச்சிட்டு வடிகட்டி வச்சுக்கிட்டோம். இப்போ மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். இது குழம்பு மிளகாத்தூள், நாங்கள் வீட்டிலையே அரைக்கிறது. இது வரமிளகாத்தூளா இல்லை குழம்பு மிளகாத்தூள், எல்லாமே கலந்து அரைப்போம். நம்ம வீட்டில் எப்போயுமே அரைக்கிற தூள். இது எப்படின்னு இன்னொரு வீடியோவில் போடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு ஏற்கனவே சேர்த்துருக்கோம் நம்ம புளியில், அதனால் இப்போ தேவையில்லை. இதை கலந்து நல்லா வச்சுருங்க அப்படியே. இப்போ குழம்புக்கு தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அல்லது ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி போட்டுக்கிறோம். இந்த மாதிரி இதை அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ இந்த அரைச்ச விழுதை குழம்போடு சேர்த்துருவோம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குழம்பு தாளிச்சுக்கலாம். நாங்கள் கருவாடு குழம்பு மீன் குழம்புலாம் மண்சட்டியில் தான் பண்ணுவோம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். வெந்தயம் 1/2 ஸ்பூன், வெந்தயம் பொரியுது. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுடலாம். கொஞ்சம் பூண்டு, இது நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா கருவாடை சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கருவாடை இதோட சேர்த்துடலாம். கருவாடு நல்லா வதங்கட்டும். இப்போ தேங்காய் கொஞ்சம் கீரி சேர்த்துக்கலாம், அது நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. அரைச்சது கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இப்போ தேங்காய் கீரினது சேர்த்துக்கலாம். இது நம்ம அந்த குழம்புலேருந்து எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கருவாடே ரொம்ப பேர்த்துக்கு சென்னையில் தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொன்னோன்னா யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி கொல்லி கருவாடை நாங்கள் கேள்விப்பட்டதில்லை அப்படின்னாங்க. இது திண்டுக்கல்லில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. மதுரை, திண்டுக்கல் இந்த சைடெலாம் அந்த கருவாடு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. வாசனையே வித்தியாசமாக இருக்கும் இந்த கருவாடோட வாசனை. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணோம்ல. ஆமாம், ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இது நல்லா வதங்கட்டும். அப்புறம் குழம்பு சேர்த்துக்கலாம்.
குழம்பு அதோட சேர்த்துருவோம். நல்லா கிண்டி விட்டுருங்க. இது இன்னும் குக் ஆகணுமா இல்லை முடிஞ்சிச்சா? இல்லை நல்லா கொதிச்சு சுண்டி வரணும். முட்டை இதில் சேர்ப்போம். இப்போ நம்ம இந்த குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த முட்டையை அதில் உடச்சி ஊற்றிடுவோம். குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் ஊற்றுனீங்கன்னா அது கரைஞ்சிரும், முட்டை கரைஞ்சிரும். இப்போ அதிலே அப்படியே பாயில் ஆயிருமா, குக் ஆயிருமா? ஆமாம், அதிலே அப்படியே வெந்துடும். இப்போ 2 முட்டை ஊற்றுறோம். அந்த சைடு ஒரு முட்டை, இந்த சைடு ஒரு முட்டை. இதை குழம்பை வந்து அப்படியே சிம்மில் வச்சிடணும். மடமடன்னு கொதிச்சோம்னா முட்டை கரைஞ்சிரும். இப்போ குழம்பு கொதிக்குது. இப்போ நம்ம கரண்டி போடக்கூடாது. இப்போ கரண்டி போட்டோம்னா முட்டை உடஞ்சிரும். கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்கட்டும், அப்புறமா கரண்டி போட்டு பார்க்கலாம். அம்மா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அந்த முட்டை இப்போ எப்படி இருக்கும், வெந்திருக்குமா? நல்லா வெந்திருக்கும். கொஞ்சம் எடுத்து காமி பார்க்கலாம். இந்த மாதிரி வெந்தரும். ஓகே ஓகே ஓகே. இப்போ கரண்டி நம்ம போட்டோம்னா இந்த மாதிரி வராது, முட்டை அச்சா உடஞ்சிரும். இப்போ நம்ம கரண்டி போடலாம், ஒன்றுமே ஆகாது, அது வெந்துருச்சு. அப்போ குழம்பு ரெடியா? குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கருவாடு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நிறையா பேருக்கு அதோட ஸ்மெல் பிடிக்காது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி குக் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுவீங்க. சரி ஓகே அம்மா, இப்போது கருவாடு குழம்பு வச்சாச்சு. மெயின் டிஷ் இதுக்கு என்ன பண்ணலாம்? சாப்பாடு இதுக்கு வந்து வெந்தய சோறு தான் பண்ணணும். ஓகே. ஒன்று தாளிச்சு ஆக்குவோம் நம்ம. அது இந்த கருவாடு குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் வெந்தய சோறு. ஓகே கைஸ், அப்போ அந்த வெந்தய சோறு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அது இதுவும் வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு போயிருங்க. பை பாய்.